ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. Terraform in தமிழ்ல நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Terraform Cloudல எப்படி வந்து சென்டினல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம Terraform Cloudல 2 வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். ஒன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா CLI ஒர்க்ஃப்ளோ, அதாவது நம்ம லோக்கல் CLIல இருந்து எப்படி நம்ம Terraform Cloudல வந்து ஒரு ஒரு ஒர்க்ஃப்ளோ கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Github ஒர்க்ஃப்ளோ, அதாவது ஒரு VCS நம்ம Github ரெபாசிட்டரி வந்து கோட நம்ம புஷ் பண்ணி அங்க இருந்து எப்படி வந்து ஒரு ஒர்க்ஃப்ளோ கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேம் அதே CLI ஒர்க்ஃப்ளோவோ இல்ல Github ஒர்க்ஃப்ளோல எப்படி வந்து சென்டினல் பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு இருக்கிறோம். ஓகேங்களா, வாங்க போலாம். சென்டினல் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாலிசி ஆஸ் எ கோட் Terraform Cloudல ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டினல் அப்படிங்கிறது. பாலிசி ஆஸ் எ கோட்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய Terraform கோடுல கண்டிஷனை நம்ம என்ன பண்ண முடியும்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு S3 பக்கெட் வந்து நம்ம கம்பல்சரி வந்து பிரைவேட்ல தான் வச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க அத ஒரு பாலிசியா டிஃபைன் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்? என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அந்த மாரி என்ஃபோர்ஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியும்? அத உங்களால ஸ்டாப் பண்ண முடியும். அந்த அப்ளைவே அதாவது அந்த டிப்ளாய்மென்ட்டே நீங்க என்ன பண்ண முடியும்? ஸ்டாப் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல அத வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் மாரி, அதாவது நோட்டிஃபிகேஷன் மாரியும் குடுக்க முடியும். மல்டிபிள் என்ஃபோர்ஸ்மென்ட் இருக்கு. அத நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப இந்த மாரி வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆ பாலிசிய வந்து என்ன பண்ண முடியும்? பாலிசி ரூல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். நார்மலா வச்சிருக்க கோட் இந்த கோடவே நம்ம ஸ்கேன் பண்றதுக்கு சினிக்ன்ற மாரியான டூல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு பப்ளிக் ஃபேசிங்ல இருக்கு. நம்மளுடைய EKS ஆர் EC2 இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, EBS வால்யூம் வந்து என்கிரிப்ட் ஆகாம இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? சினிக்ன்ற அந்த டூல் சாஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து ஜெனரேட் பண்ணி ரிப்போர்ட்டா உங்களுக்கு வந்து குடுக்கும். அந்த மாரி ரிப்போர்ட்டா குடுக்குறது பார்க்கறது ஒரு விதம். இங்க வந்து நீங்க ஒரு பாலிசியாவே கிரியேட் பண்ணி, நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ண முடியும்? அத வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அப்போ ஒன்ஸ் இந்த மாரி இந்த ரூல்ஸ்குள்ள இருந்தா மட்டும் தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாரி நீங்க என்ன பண்ணலாம்? என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அப்ப சென்டினல் பாலிசினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சென்டினல் பாலிசிய நம்மளால Terraform Cloud ஃப்ரீ டயர்ல நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் அப்படி இல்லன்னா என்டர்பிரைஸ் இந்த 2 விதமான பெய்டுல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? பெய்டு பிளான்ல தான் பண்ண முடியும். அந்த பெய்டு பிளான்ல டீம்ஸ் அண்ட் கவர்னன்ஸ்ல நமக்கு என்ன இருக்கு? ட்ரையல் பிளான் இருக்கு. அதாவது ட்ரையல்னா 30 டேஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, ட்ரையல் குடுக்குறாங்க. நம்மளால எந்த விதமான கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனும் குடுக்காம நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த ட்ரையல் பிளான வந்து எனேபிள் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத நம்ம டெமோல வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு போயிரலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சென்டினல்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சென்டினல வந்து Terraform எப்படிலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்றதுக்கான குடுத்துருக்காங்க. என்னென்ன முக்கியமான இது வந்து குடுத்துருக்காங்க. அத நம்ம செக் பண்ணிறலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Terraform Cloud உடைய டாக்குமெண்டேஷன் நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க Googleல Terraform சென்டினல் அடிச்சீங்கனாலே இந்த பேஜ் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? அதுல சென்டினல் பாலிசி ஆஸ் எ கோட் இருக்கு இல்லைங்களா? அதுல ஓவர்வியூ அப்படின்ற மாரி போனீங்க அப்படின்னா, சென்டினல் வந்து எப்படி வந்து Terraform Cloudல வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விதமா இன்வால்வ் ஆகுதுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைனிங் த பாலிசி. ஓகேங்களா? பாலிசிய வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்றது. அது எப்படின்றத கீழ இன்னொரு பாயிண்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப நீங்க பாலிசி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசிகார்புடைய லாங்குவேஜ் மட்டும் கிடையாது. ஜேசனும் இதுல கலந்திருக்கும். ஓகேங்களா? ஜேசன் வந்து இதுல கலந்திருக்கும். அந்த மாதிரியான இந்த பாலிசி வந்து இது பண்ணுவாங்க. இந்த பாலிசியே வந்து நாம எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப டீப் டைவ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ற மாரி இருக்கும். ஆனா எப்படி இத நம்ம வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கிறது? லைக் இதுல நம்மளோட யூசேஜ்க்கு ஏத்த மாரி எப்படி எடிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதம். ஓகேங்களா? மற்றபடி டிஃபைனிங் த பாலிசி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து பாலிசிய வந்து எப்படி டிஃபைன் பண்றது? ஓகேங்களா? ஏன்னா அந்த பாலிசிய தான் நம்ம என்ன பண்ண போறோம்? காப்பி பண்ணி நம்ம உள்ள பாலிசி அண்ட் பாலிசி செட் அந்த இதுல வந்து நம்ம வந்து குடுக்க போறோம். அதனால டிஃபைனிங் த பாலிசி அப்படின்றது ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரூல் இருக்கு. இம்போர்ட் ரூல் இருக்கு. ஓகேங்களா? அதையும் நம்ம வந்து அடுத்து இன்னொரு இதுல அந்த டிஃபைனிங் பாலிசி வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் பாலிசி ஃபார் ஆர்கனைசேஷன். அதாவது நம்மளுடைய பாலிசி ஒன்ஸ் நீங்க வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த பாலிசிய ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன பண்றோம்? செட்டிங்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா, பாலிசி அண்ட் பாலிசி செட்ல நம்ம என்ன பண்றோம்? அதுல தான் நம்ம குடுக்குறோம். குடுத்து அத நம்ம ஒர்க் ஸ்பேஸ்க்கு என்ன பண்றோம்னா, என்ஃபோர்ஸ் பண்றோம். அப்ப என்ஃபோர்ஸ்லயும் வந்து ஒரு 3 விதமான டைப் இருக்கு. நீங்க ஒரு ஹார்ட் மேண்டேட்டரியும் குடுக்கலாம். இல்லன்னா சாஃப்ட் மேண்டேட்டரியா குடுக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு அட்வைசரியாவும் குடுக்க முடியும். ஹார்ட் மேண்டேட்டரினா உங்களால என்ன பண்ண முடியாது? ஓவர் கம்மே பண்ண முடியாது. சாஃப்ட் மேண்டேட்டரினா அத ஓவர் கம் பண்ண முடியும். கமாண்ட்ஸ் மாரி நீங்க குடுத்துட்டு, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணி நீங்க அத அப்ளை பண்ண முடியும். அதாவது பிளானுக்கு அப்புறம் நான் சொல்ல வரேன். அட்வைசரி அப்படின்னா, நீங்க எந்த விதமான ஓவர் கம் கூட பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் மாரி வரும். அப்ப இந்த மாரி மல்டிபிள் விதமா நம்ம என்ன பண்ண முடியும்னா, என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டினல் வந்து Terraform Cloud இன்வால்வ் ஆகுறதுல முக்கியமான 3 பாயிண்ட் வந்து. 4த் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கிங் சென்டினல் Terraform டேட்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்டினல் CLI அப்படிங்கிறதே நம்ம என்ன பண்ணலாம், லோக்கல்ல கான்ஃபிகர் பண்ணி நம்ம பாலிசிய வந்து வேலிடேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஒரு இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குடுத்துருக்காங்க. சென்டினல் எப்படி Terraform கமாண்ட் இருக்கோ, அது மாரி சென்டினல் கமாண்ட் என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். அதுக்கான CLIயும் இருக்கு.
அதுல சில ஃபியூ கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபார்மேட் அண்ட் அப்ளை இந்த மாரி சில கமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபைனிங் பாலிசி ஒரு 4 விதமான இம்போர்ட் ரூல் இருக்கு. ஓகேங்களா? அத வந்து பார்த்துரலாம். அதுக்கு அதே சென்டினல் டாக்குமெண்டேஷன்ல கீழ போனீங்க அப்படின்னா, டிஃபைனிங் பாலிசி அப்படின்னு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க ஓவர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பாலிசியும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 4 விதமான ஒரு பாலிசியோட ரூல் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா. இததான் இம்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது பிளான்ல ஒர்க் பண்றது வந்து டிஎஃப் பிளான் அப்படிங்கிறது. அப்புறம் டிஎஃப் கான்ஃபிகரேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு இந்த மாதிரியான டெராஃபார்ம் ஃபைல்லாம் சொல்றேன். அந்த மாதிரிலாம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு, டிஎஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் ஃபைல்ல ஒர்க் பண்றதுக்கு, டிஎஃப் ரன் அப்படிங்கிறது நம்ம டெராஃபார்ம் கிளவுட்ல நம்ம ரன் பண்ணுவோம் இல்லையா? ஒர்க் ஸ்பேஸ் ரன் பண்ற அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்றது, அசோசியேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் ரன்னு. மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து பிளான் பண்றதுல என்ன பண்ண போறோம்? நம்மளுடைய சென்டினல் பாலிசி வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? புஷ் பண்ணுவோம்.